உரை இயேசுவில் அன்பு சகோதரர்களே, பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறு திருப்பலியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். சட்டங்களை கடைபிடிப்பதை விட இறை வார்த்தையில் வழியில் செயற்படுவதே நேர்மையானது என்னும் கருத்து எம் சிந்தனைக்கு தரப்படுகின்றது. சட்டங்கள் மனிதனுக்காகவே அன்றி மனிதன் சட்டத்திற்காக அன்று. இன்றைய இறை வார்த்தைகளூடாக நாம் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் வாழாமல் அவ்வார்த்தைகளின்படி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என கூறுகின்றன. வெறும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடித்து ஆன்மீகத்தை இழந்து விடாமல் எம் உள்ளங்களை தூய்மையாய் பேணி வார்த்தையின் வழியில் இறை பெற்றுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் பக்தியாக பங்கு பெற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்புக்குரிய சகோதரங்களே, கொரோனா பெருந்தொற்றினாலே சமூக வழிபாட்டு ஒன்றுகூடல்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இந்த ஒளிபரப்பை செய்து மக்களை இந்த ஞாயிறு திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு அழைத்து விடுக்கின்றோம். இந்த ஒளிபரப்பை செய்வதற்கு உதவுகின்ற கோலிமேரி நிறுவனத்தினருக்கும் இறையொளி இணையதளத்தினருக்கும் எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்கள் வீடுகளிலே இருந்து கொண்டு ஆன்மீக ரீதியாக இந்த திருப்பலியிலே இணைந்து இறையாசி பெற உங்களை நான் பணிவன்போடு அழைத்திருக்கின்றேன். பொது காலத்தினுடைய 22வது ஞாயிறு தின திருப்பலியிலேயே நாங்கள் கலந்து கொள்கின்றோம். முன்னிலையிலே கூறப்பட்டது போல ஆண்டவருடைய சட்டங்கள்
அவருடைய வார்த்தைகள் எங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் கவனமாக கேட்டு அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய வழிபாடானது எங்களுக்கு தந்து நிற்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளை சட்டங்களை நாங்கள் கேட்டு அதன்படி கடைப்பிடித்து ஆண்டவர் தருகின்ற அந்த அருளையும் ஆசிரியையும் பெற இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய பலியிலே நாங்கள் செபித்துக் கொள்வோம். என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்குரியதாக இருக்க எங்கள் பாவங்கள் பலவீனங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்டு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
ஆமென், 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 ஆமென். செபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 தொடங்கி 2, 6 தொடங்கி 8 முடிய. இஸ்ரேலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தர நியமங்கள் முறைப்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டோ? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறிதவரை நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புக்கள் நாம் முதற்கணியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார்.
உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் கவனித்தலும், உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைப்புகளில் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது களவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகி உங்களை பற்றிய எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும், இன்றைய இறைவார்த்தைகளும் வழிபாடும் ஆண்டவருடைய சட்டங்களை, கட்டளைகளை நாம் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து வாழத்தான் வேண்டும் என்ற சிந்தனையை மீண்டுமாக எங்களுக்கு தருகின்றன. ஆண்டவருடைய கட்டளைகள், சட்டங்கள் நீடியவை, உண்மையானவை, அது எங்களுக்கு வாழ்வு தரக்கூடியவை. ஆகவே அவற்றை நாங்கள் பின்பற்றத்தான் வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதலாவது வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இறைவன் மோயிசன் வழியாக இந்த இஸ்ராயேல் மக்களோடு பேசுகின்றார். இஸ்ராயேலை கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள், நான் உங்களுக்கு தருகின்ற கட்டளைகளின்படி நீங்கள் வாழுங்கள் என்ற அந்த அன்பான அழைப்பை ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு மோயிசன் வழியாக கொடுக்கின்றார். இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இதனாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், பலன்கள் மூன்றை தருகின்றார். 3 விதமான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த கட்டளைகளை கடைப்பிடிக்கின்ற பொழுது. அதே முதலாவது, உங்களுக்கு வாக்களித்த நாட்டுக்கு நீங்கள் செல்வீர்கள். நீங்கள் கட்டளைகளை கடைப்பிடித்தால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு உங்களுக்கு சொந்தமாகும் என்ற அந்த நன்மையை மக்களுக்கு சொல்லுகின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுவார், இதை நீங்கள் செய்கின்ற பொழுது, கட்டளைகளை கடைப்பிடிக்கின்ற பொழுது மக்களினங்கள் முன்னையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலும் ஆற்றலும் நிறைந்து விளங்கும். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அறிவாற்றல் உள்ள மக்களாக இருக்கிறீர்கள் சொன்னால் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிக்கத்தான் வேண்டும். அதன் வழியாக வேணியவர்கள், புறவினத்தவர்கள், நீங்கள் ஞானம் உள்ளவர்கள், நீங்கள் அறிவாற்றல் உள்ளவர்கள் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று சொல்லுவார். மூன்றாவதாக, அந்த ஆண்டவருடைய கட்டளையை கடைப்பிடிப்பதனாலே வரக்கூடிய நன்மை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருப்பீர்கள், இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு அருகிலே உள்ளேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். பிரியமான சோதரங்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு பொருத்தப்பாடு உள்ளதாகத்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைப்பிடிப்போம் என்றால் அவர் எங்களுக்கு தந்த அந்த நிலையான வாழ்வை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள முடியும். அவர் எங்களுக்கு தந்த அந்த நிலையான வாழ்வு, அந்த விண்ணக வாழ்வை நாங்கள் சுவீகரித்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய கட்டளைகளை, சட்டங்களை நாங்கள் கடைப்பிடித்துத்தான் ஆக வேண்டும். இன்னும் ஒரு விதத்திலே, நாங்கள் ஏனைய மக்கள் மத்தியிலே நாங்கள் ஞானமும் அறிவாற்றலும் உள்ள மக்களாக நாங்கள் வாழுகிறோம். இந்த காலகட்டத்திலே பல்வேறு விதமான துன்ப சூழல்களாலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற பொழுது நம்பிக்கை, ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்த மக்களாக இருக்கிற நாங்கள் அறிவும் ஞானமும் உள்ள மனிதர்கள் என்பதை மற்றவர்கள் எங்களிடமிருந்து கண்டுகொள்வார்கள். எங்கள் வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பல நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருக்கு மிகவும் அருகிலே நாங்கள் இருந்து மக்களாக நாங்கள் எவ்வேளையிலும் வாழத்தான் வேண்டும். இந்த கொரோனா தாக்கத்தினாலே நாங்கள் பல்வேறு விதமான அசௌகரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது எப்படியும் வாழலாம், எவ்விதமாகவும் வாழலாம் என்கிற அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது. அவற்றை நாங்கள் கடைப்பிடித்து அவர் எங்களுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்த அந்த நிலையான வாழ்வை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் வாழத்தான் வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2வது வாசகத்திலே யாக்கோப்பு எழுதிய அந்த கடிதத்திலே இருந்து வாசிக்கப்படுகிறது. இதிலே அவர் இன்னும் ஒரு படி மேலாக சென்று எது உண்மையான சமய வாழ்வு என்பதை பற்றி சொல்லுகின்றார். இறைவார்த்தையை நீங்கள் கேட்கின்றவர்களாக கேட்கத்தான் வேண்டும், கேட்கின்றவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள் என்ற அந்த அழைப்பை புனித யாக்கோப்பு தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறார். அதன்படி நடக்கின்றவர்களாக இருங்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு மேலான வாழ்வு, உண்மையான சமய வாழ்வு என்பது என்னுகிற பொழுது துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தல் என்று சொல்லுவார். துன்புறுகின்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருத்தல், அவர்களுக்கு உதவி செய்தல், அவர்களை கவனம் எடுத்தல், இவைகள்தான் ஒரு ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் தான் பிற்பட்ட காலத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லுவார், இந்த கட்டளை சட்டங்களை 2 முக்கியமான சுருக்கமாக்கி சொல்லுவார். இந்த சட்டங்களிலே மிக முக்கியமான சட்டமாக
இறைவனை அன்பு செய்தல், இறைவனை அன்பு செய்தல், முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு அன்பு செய்தல். இரண்டாவதாக தன்னை உன்னை அன்பு செய்வது போல எனக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்தல். ஆகவே இயேசு ஆண்டவருடைய அந்த விருப்பம் அதுதான். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த துன்பகரமான காலத்திலும் கூட மற்றவர்களை பற்றி யோசித்து மற்றவர்கள் மட்டிலே அக்கறையாக இருந்து மனிதாபிமானத்தோடு வாழ்வது என்பது ஆண்டவர் எங்களுக்கு இந்த காலத்திலே தருகின்ற செய்தியாக அமைகின்றது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் எங்களை சூழ இருக்கின்றவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். நாங்களும் கூட பல்வேறு விதமான அசௌகரியங்களை கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பொழுது எங்களுடைய துன்பங்களை மட்டும் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்காமல் ஏனையவர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய துன்பங்களை பற்றி, அவருடைய வேதனைகளை பற்றி, அவர் படுகிற கஷ்டங்களை பற்றி நாங்கள் அக்கறையாக இருந்து அவர்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற மனிதர்களாக நீங்களும் வாழ வேண்டும் என்ற அந்த செய்தியானது இந்த இரண்டாவது வாசகத்தின்படியாக எங்களுக்கு தரப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே, மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே ஆண்டவர் இயேசு அந்த சட்டங்களை பிழையாக திரிவுபடுத்தி பெரிதுபடுத்தி அதை மற்ற மக்கள் மத்தியிலே சுமைகளை ஏற்றுகின்ற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுவார், அப்படியாக இருக்க முடியாது, திரிவுபடுத்த வேண்டாம், மக்கள் மேலே சுமையை ஏற்படுத்த வேண்டாம். இந்த சட்டங்களும் கட்டளைகளும் உங்களை இலகுவாக்குவதற்கு, இறைவனை அன்பு செய்வதற்கும் அயலவர்களுக்கு அன்பு செய்வதற்குமாகத்தான் உருவாக்கப்பட்டதை ஒழிய மக்கள் மத்தியிலே சுமைகளை ஏற்படுத்துவதற்கு, இன்னும் அதிகமாக சுமைகளை ஏற்படுத்துவதற்கு அல்ல என்ற செய்தியை மிகவும் ஆண்டவர் இயேசு மிகவும் ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறார். ஒரு முனிவர் காலை கடன் செய்வதற்காக ஆற்றுக்கு சென்றார். அவருடைய கையிலே ஒரு செம்பு இருந்தது. அந்த செம்பையும் கொண்டு அவர் ஆற்றங்கரைக்கு சென்றார். அந்த ஆற்றங்கரையிலே அந்த செம்பை வைத்துவிட்டு அவர் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி தன்னுடைய கடனை செய்வதற்காக செல்ல முற்பட்டார். அப்பொழுது நினைத்தார், பலத்த காற்றடித்து கொண்டிருக்கிறது, இந்த செம்பானது காற்றிலே அடிபட்டு சென்று விடும் என்று அவர் நினைத்து என்ன செய்தார் என்றால், அவர் ஒரு சிறிய ஒரு குழி ஒன்றை தோண்டி அதற்குள்ளே செம்பை வைத்து அந்த செம்பு தெரியக்கூடிய விதமாக அதில் பெரிய ஒரு கூம்பொன்றை அமைத்தார். அது பெரிய ஒரு குவியல் மாதிரி அதை அமைத்துவிட்டு அவர் ஆற்றுக்குள்ளே இறங்கி அவர் தன்னுடைய காலை கடனை செய்ய தொடங்கினார். இதை பார்த்து கொண்டிருந்த சில பையன்கள், இந்த முனிவரே தன்னுடைய காலை கடனை செய்வதற்கு முன்பதாக இவ்விதமான ஒரு குவியல் ஒன்றை செய்துவிட்டு அவர் செல்கிறார் என்று சொன்னால், நாங்களும் அவ்விதமான குவியல்களை செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பையன்களும் பல குவியல்களை அங்கே இது ஆற்றங்கரையில் செய்துவிட்டு அவர்களும் காலைக்கடன் செய்கிறார்கள். திரும்பி வந்து இந்த முனிவர் பார்க்கின்ற பொழுது அவராலே அந்த தன்னுடைய செம்பு எங்கு வைக்கப்பட்டது என்பதை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டார். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த பரிசேயருடைய சதுசேயருடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் கூட ஒரு நோக்கத்திற்காக, ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்ட அந்த சட்டங்கள் பிறகு அது எங்களுடைய வாழ்க்கையிலே அது மிக இன்றியமையாததாக போய் அது பல்வேறு விதமான சட்டங்கள் திரிவுபடுத்தப்பட்டு அது மக்களுக்கு சுமையாக அமைந்து விடுகின்றது. எவ்விதமாக அந்த சிறுவர்கள் நடந்து கொண்டார்களோ அதே விதமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் எங்களுக்கு தேவையான சட்டங்கள் இருக்கத்தக்கதாக அந்த சட்டங்களை நாங்கள் திரிவுபடுத்தி வாழுகின்ற முறையை நாங்கள் பார்க்கின்றோம். பரிசேயரும் அப்படித்தான். இந்த யூதர்கள் உணவு உட்கொள்கிற பொழுது அவர்கள் கைகளை கழுவி உட்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது, அது சட்டமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர் இன்னும் அதிகமாக இந்த கைகளை கழுவுகிற பொழுது எப்படியாக கழுவ வேண்டும், எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும், பலவிதமான நுணுக்கமான சட்டங்களை உருவாக்குவதன் வழியாக அந்த மக்கள் மத்தியிலே பல சுமைகளை ஏற்படுத்துகிறார்கள். உண்மையாக அங்கே வந்திருந்தவர்களிலே ஒரு சிலர் தான் அவ்விதமாக கை கழுவாமல் உட்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் நிச்சயமாக மற்றவர்கள் கை கழுவி இருப்பார்கள், ஆனால் அவர்கள் கூறுகின்ற அந்த மரபுப்படி கை கழுவவில்லை என்பதுதான் இந்த பரிசேயர் சதுசேயருடைய முறைப்பாடு, இயேசுவின் மேலே இருக்கக்கூடிய முறைப்பாடாக அமைகிறது. அதனுடைய மனநிலையைத்தான் ஆண்டவர் இயேசு திருத்துகிறதை நாம் பார்க்கலாம். அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் விதமாக நாங்கள் திரிவுபடுத்தி வாழுகின்ற நிலைகள் எங்களிலேயும் இருக்கிறது. அதனாலே பல சந்தர்ப்பங்களிலே பலருக்கு நாங்கள் சுமையாக நாங்கள் அமைந்து விடுவோம். பலருக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களாக கூட நாங்கள் மாறிவிடலாம். ஆம் அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவருடைய கட்டளைகள் நேரியவை, உண்மையானவை. அவற்றினுடைய உட்பொருளை நாங்கள் உணர்ந்து
வாழுகின்ற பொழுது அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தருகின்ற அந்த நிலையான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு நெருக்கமாக நாங்கள் வாழ முடியும். நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே அறிவாற்றல் ஞானம் நிறைந்த மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ முடியும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற துன்புறுகிறவர்கள், அனாதைகள், கஷ்டப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி வாழுகிற பொழுது அது மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற, மற்றவர்களுடைய வாழ்வுக்கும் சுவையை கொடுக்கின்ற அம்சங்களாக மாறுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகின்ற சட்டங்களை நாங்கள் கடைப்பிடித்து நல்வாழ்வு வாழ்வ எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தொடரும் பதிவிலே செவித்துக் கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதரங்களே, எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காகவும், எங்களுடைய திரு அவையினுடைய தேவைகளுக்காகவும், இன்னுமாக எங்களுடைய சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா நோயிலிருந்து மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லியும் உருக்கமாக ஜெபித்துக் கொள்வோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். உம் பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்றுவென நீர் தேர்ந்து கொண்ட இறை பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நிறைவாக காத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். சடங்கு, சம்பிரதாயம், சாதி, மதம் போன்றவைகளை கடைபிடித்து ஆன்மீகத்தை இழந்து விடாமல் இறைவார்த்தையை நம்பி அதன் வழியில் வாழுகின்ற இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். தீவிரமாய் பரவும் நோயின் தாக்கம், பொருட்களின் விலையேற்றம், அவற்றின் தட்டுப்பாடு என பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கும் எம்மவர் மேல் மனமிறங்கி இத்துன்பங்களிலிருந்து விரைவாய் விடுதலை பெற்று மகிழ்வான வாழ்வை காண அருள் புரிய வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சேவையாளர்களுக்காக மன்றாடுவோம். அர்ப்பணமும் தியாக வாழ்வும் கொண்டவர்களுக்காக தன்னலம் துறந்து சேவையாற்றும் மருத்துவர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் அனைவரையும் சகலவிதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து நல்வழி நடத்துவதோடு அவர்கள் உமக்காற்றும் சேவையை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உம்மிலே நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த புதிய வாரத்தை நாங்கள் தொடங்குகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னமும் வழிநடத்தலும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீதாமே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தியல்லும். நாங்கள் வாய்விட்டு மன்றாடி இந்த மன்றாட்டுக்களோடு எங்களுடைய உள்ளங்களிலே உறங்கி கிடக்கின்ற ஏக்கங்கள், கவலைகள் அனைத்தையும் உடமை ஒப்படைக்கின்றோம். பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எங்களுக்கு நிறைவாக பொழிந்தரிடம். எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, குறைவாமை போற்றுகிறோம். அனுப்பியிருக்கிற நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளக்கு மண்டலத்தின் பெருமான இந்த அப்பத்தை சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசையை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளுடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவங்களில் இருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் முடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு பெருந்தொள்ளோடும் நாங்கள் சேர்ந்து மக்க புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா தில்லைராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேப் வாசி உலகில் மோக்கந்தவர்களாக இருந்தோராகிய புனித நினைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போன்றேத்தும் பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைவனுடைய சட்டங்களை, வார்த்தைகளை நாங்கள் கவனத்தோடு கேட்டு அவற்றை கடைப்பிடித்து அவர் தருகின்ற அந்த நிலைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்க இறைவனுடைய அருளை வேண்டி கிறிஸ்து கற்றுத்தந்த சுகத்தின் மூலமாக மன்றாடுவோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்து அகலப்படாதையும். இதோ இறைவனின் சமரி,
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமரியானவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துடைய திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. செபிப்போமாக.
ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி.